இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு இன்று பகல் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். இந்திய பாதுகாப்பு ஆலோசகருடன் மேலும் 6 பேர் நாட்டுக்கு வருகை தந்ததாக விமான நிலையத்தின் கடமை நேர முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு வருகை தந்துள்ள சிவசங்கர் மேனன் இலங்கையின் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகம தெரிவித்துள்ளார். இலங்கையின் இந்திய உயர்ஸ்தானிகராகவும் சிவசங்கர் மேனன் கடமையாற்றியுள்ளார். இன்றைய பத்திரிகைகளிலிருந்து வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. இலங்கையின் கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த 21 இந்திய மீனவர்களும் இம்மாதம் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மன்னார் நீதிவான் முன்னிலையில் இவர்கள் இன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்டனர். நேற்று முன்தினம் இரவு தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து குறித்த இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுடன் 5 ட்ரோலர் படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இதேவேளை இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தை அண்மித்த கடல் எல்லையில் 5 படகுகளுடன் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் 25 பேரும் விடுதலை செய்யப்பட்டு இலங்கைக்கு வர உள்ளதாக மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி இந்தியாவினால் கைப்பற்றப்பட்ட தேஜான் 1 மற்றும் அரவிந்த புத்ரா உள்ளிட்ட 5 படகுகளுடன் பயணித்த மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டு நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் காங்கேசன்துறையில் வைத்து நாளை கையளிக்கப்படுவார்கள் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு இலங்கை மீனவர்களோ அல்லது மீன்பிடி படகுகளோ இந்தியாவின் தடுப்பின் கீழ் தற்போது இல்லை என அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. எட்வர்ட் ஹென்றி பெத்ரிஸின் 98வது நினைவு தினம் நேற்று கொழும்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. 1888ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி காலில் பிறந்த டான் ஹென்றி பெட்ரிஸ் பிரித்தானிய ஆட்சி காலத்தில் இலங்கையின் சுதந்திர போராட்ட வீரராகவும் இராணுவ வீரராகவும் பணியாற்றினார். 1915ஆம் ஆண்டு இனக்கலவரத்தை தூண்டியமை உள்ளிட்ட சில குற்றச்சாட்டுகள் காரணமாக ஹென்றி பெட்ரிஸ் கொலை செய்யப்பட்டார். அந்த குற்றச்சாட்டுகள் பின்னர் பொய்யானவை என நிரூபிக்கப்பட்டது. எட்வர்ட் ஹென்றி பெட்ரிஸின் 98வது நினைவு தின நிகழ்வு நேற்று ஹெவ்லாக் சுற்றுவட்டத்தில் உள்ள அன்னாரின் உருவப்படத்திற்கு அருகில் நடைபெற்றது. විසින් වෙඩි තබා ඝාතනය කළේ බුදුහාමුදුරු දේශනා කළ මේ ජාතිවාදීන් ගොඩ නැගෙන්නේ කොහොමද කියලා අන්නේ පදනම අපිට තියෙනවා. ரத்தத்தை எடுத்துக்கொண்டால் நாம் எந்த இனம் என்பது தெரியாது. எமது ரத்தம் என்ன, முஸ்லிம் ரத்தமா, இஸ்லாம் ரத்தமா, தமிழ் ரத்தமா, சிங்கள ரத்தமா என்பதை சொல்ல முடியாது. பௌத்த கொள்கையில் இருந்து மாறுபட்டுள்ளமையால் நாம் கருத்து ரீதியிலும் வேறுபட்டுள்ளோம். ජාතිකත්වය ඉදිරිපත් කරන්න බෑ. බුදුදහම නෙවෙයි අද පිළිපදින්නේ. බුදුදහමින් ඈත් වෙච්ච නිසා අපි මේ සංකල්පීය වශයෙන් අපි වෙනස් වෙලා තියෙනවා. අවුරුදු 28ක තරුණ වීරයෙක්. එතුමා මුහුණ දුන්නේ මරණය. 28 வயதான இளம் வீரர் மரணத்தை தைரியமாக எதிர்கொண்டார். நாம் விசேடமாக வருடத்தில் ஒரு நாள் அவர் நினைவு கூறுகிறோம். விசேடமாக வரலாற்றில் காணப்படும் நாட்டிற்கு, தேசத்திற்கு, மதத்திற்கு என்று சக்தியை பெற்றுக் கொடுத்த அவரின் மரணத்தை நினைவு கூறுவது எமது கடமையாகும். අපි යුතුයකමක් වශයෙන් සිංහල බෞද්ධ වශයෙන් අපි මේ එතුමාව සිහිපත් කරනවා. ரயில் நிலையங்களில் இன்று எமது கேமராவில் பதிவான காட்சிகளையே தற்போது நாம் பார்த்தோம். ரயில்வே ஊழியர்களின் 48 மணித்தியால அடையாள வேலை நிறுத்தமே இதற்கான காரணமாகும். தமது சம்பள முரண்பாடுகளை நீக்குமாறு வலியுறுத்தி ரயில் தரப்படுத்தல் தொழிற்சங்க ஒன்றியம் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளது. இதன்படி நேற்று நள்ளிரவு முதல் இவர்களின் இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்கிறது. பல சந்தர்ப்பங்களில் சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அதற்கு எந்தவித தீர்வுகளும் எட்டப்படவில்லை எனவும் ரயில்வே தரப்படுத்தல் தொழிற்சங்க ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது.
இந்த தொழிற்சங்கத்தில் ரயில் நிலைய பொறுப்பு அதிகாரிகள், ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள், ரயில்வே சாரதிகள், ரயில்வே அதிகாரிகள் மற்றும் கண்காணிப்பு அதிகாரிகள் ஆகியோர் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடாமல் கலந்துரையாடலின் மூலம் இதற்கு தீர்வு காண நாம் முயற்சித்தோம். ஜனாதிபதியின் செயலாளருடன் கலந்துரையாடினோம். அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்தமையினாலேயே இந்த நடவடிக்கை எடுக்க நேரிட்டது. சம்பள ஆணைக்குழு முன்பாக அமைந்துள்ள பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்திற்கு முன்பாக பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு ரயில் சேவைகள் தொழிற்சங்க ஒன்றியம் கடந்த திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. அதன்போது ஆணைக்குழுவின் செயலாளர் இவ்வாறான வாக்குறுதியினை வழங்கினார். உங்களது பிரதிநிதித்துவம் தொடர்பில் சிலரின் கோரிக்கை அவசியமாகும். 3 மாத்திரம் உள்ளே வரலாம். செயலாளர் தம்மிக்க பெரேரா மற்றும் பொது முகாமையாளர் ஆகியோரை நான் வரவழைப்பேன். அவர்களுக்கு முடியுமான நாளில் நான் இது குறித்து கலந்துரையாடுவேன். எவ்வாறாயினும் ரயில் தரப்படுத்தல் தொழிற்சங்க ஒன்றியம் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பினால் பெரும்பாலான ரயில் நிலையங்களில் இவ்வாறான நிலைமையை அவதானிக்க முடிந்தது. ரயில்வே ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் நாட்டின் பிரதான நகரங்களில் உள்ள பஸ் தரிப்பிடங்களில் இவ்வாறான நிலைமையை அவதானிக்க முடிந்தது. இவ்வாறு செய்தால் பொதுமக்களை பாதிக்கப்படுகின்றனர். அதே போன்று ஊழியர்களின் பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும். அதிகாரிகள் இது குறித்து தீர்வு ஒன்றை வழங்க வேண்டும். இல்லாவிடின் பயணிகளை பெரும் சிரமங்கள் எதிர்நோக்குவர். ரயிலில் பயணிக்கும் பயணிகள் என்ற வகையில் நாம் வெக்கமடைகின்றோம். இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பயணிகளை சிரமங்கள் எதிர்நோக்கியுள்ளனர். இது குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்துவது இல்லையா என்ற கேள்வியை கேட்க வேண்டும். உரிமைகளை வென்றெடுப்பது ஒரு பிரச்சனை. எனினும் மற்றவர்களது உரிமையை இல்லாது செய்து இவர்கள் தமது உரிமைகளை வென்றெடுக்க முயல்கின்றனர். அதுவே பிரச்சனையாகும். වර්ජනය නිර්ත පිරිසට අද පස්සරු 2:30ට ජනාධිපති ලේකම්වරයාගේ ප්‍රධානත්වයෙන් සාකච්ඡාවක් දුන් බව වැඩබලන දුම්රිය සාමාන්‍ය අධිකාරී නාලක බණ්ඩාර මහතා පැවසුවා. ප්‍රවාහන අමාත්‍යවරයා මෙන්ම ප්‍රවාහන අමාත්‍යාංශ ලේකම්වරයාද ඊට සහභාගී වන බව ඔහු ප්‍රකාශ කළා. එහෙත් අද පස්සරුවේ දුම්රිය ශ්‍රේණිගත වෘත්තීය සමිති එකමුතුව අවධාරණය කළේ තමන් මෙම සාකච්ඡාවට 2:10ට පණිවිඩයක් අපිට මේ වැඩවර්ජනේ නවතලා එන්න කියලා අපි එහෙම නවත්තලා වැඩවර්ජනේ යන්න සූදානම් නැහැ. මොකද අපි වැඩවර්ජනේට ගියේ අවුරුද්දයි මාස 3ක් සාකච්ඡා කරලා මේකට විසඳුම් නැති නිසා.
ரயில்வே ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் இன்று பிற்பகல் 2:30 அளவில் ஜனாதிபதியின் செயலாளருடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கியதாக ரயில்வே பதில் பொது முகாமையாளர் நாலக பண்டார தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் போக்குவரத்து அமைச்சரும் அமைச்சின் செயலாளரும் பங்கு பெற்றதாக அவர் கூறினார். எனினும் இதில் கலந்து கொள்ளவில்லை என ரயில்வே தரப்படுத்தல் தொழிற்சங்க ஒன்றியம் இன்று பிற்பகல் அறிவித்தது. ரயில் சேவை மூலம் நாளாந்தம் 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ரயிலில் பயணிக்கின்றனர். இருந்த போதிலும் உயிராபத்துக்கு மத்தியிலும் இன்றைய தினம் மக்கள் இவ்வாறு பயணித்த காட்சிகள் நமது கேமராக்களில் பதிவாகின. பயணிகள் இவ்வாறான நிலைக்கு உள்ளாவதற்கான காரணம் என்ன? உரிமைகளை வென்றெடுப்பதற்காக போராடுகின்ற அரசு ஊழியர்களா அல்லது ஊழியர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் அமைதியாக இருக்கும் அதிகாரிகளா? ரயில்வே தரப்படுத்தல் தொழிற்சங்க ஒன்றியத்துடனான கலந்துரையாடலில் பங்கேற்காது தொடர்ந்தும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடும் தீர்மானம் மூலம் மக்கள் எதிர்நோக்கியுள்ள சிரமங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு சென்றிருந்தது. அங்கு பதிவான காட்சிகளே இவை. சீனாவின் முன்னாள் ரயில்வே அமைச்சருக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. அவர் அமைச்சு பதவி வகித்த காலப்பகுதியில் பதவியை துஷ்பிரயோகம் செய்தமை மற்றும் லஞ்சம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டுகளுக்கே இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 25 வருட காலமாக சீனாவின் முன்னாள் ரயில்வே அமைச்சர் லியோ ஷிஜூன் $10 மில்லியன் லஞ்சமாக பெற்றுக் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ரயில் துறை அமைச்சர் லஞ்சம் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நிர்மாண பணி தொடர்பிலான ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக சட்ட வல்லுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஷி ஜின்பிங் சீன ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் ஊழல் விவகாரங்களில் ஈடுபட்ட உயர் அதிகாரியாக ரயில் துறை அமைச்சர் லியோ ஷிஜூன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரி மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சித்திர கண்காட்சி கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி நேற்றைய தினம் நிறைவு பெற்றது. மலையக மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் அமைந்திருந்த இந்த சித்திர கண்காட்சியில் 1300 ஆக்கங்கள் இடம்பெற்றிருந்தமை விசேட அம்சமாகும். மாணவர்களின் ஆக்கத்திறனை வெளிக்கொணரும் வகையில் அமைந்த இந்த சித்திர கண்காட்சி அனைவரது பாராட்டையும் பெற்றது. இதனை பார்வையிட பாடசாலை மாணவர்கள் உட்பட பொதுமக்களும் வருகை தந்திருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தோல்வியடைந்தவர்களை கொண்ட குழுவினால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். வடமேல் மத்திய மற்றும் வட மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் நியமித்துள்ள குழுவின் மூலம் வெற்றியை அடைந்து கொள்ள முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த ரங்கே பண்டார தெரிவிக்கின்றார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை இரவு 10:45 இடம்பெறும் எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.